ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று பதிவு செய்த வீடியோவை மாத்தி போட்டாங்க நண்பர்கள். அது ஒரு ஜோசப் சேவியர் ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, கருத்து போட்டிருந்தாரு. நீங்க எடிட்டர் செய்த மிஸ்டேக்கா அப்படின்னு. நான் எழுத்து பிள்ளை ஏதோ சொல்றாராக்கும்னு நினைச்சு எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு பிள்ளையும் இல்லை, அப்படியே விட்டுட்டேன். வீடியோக்குள்ளேயே போகல. எனக்கு பிரச்சனையே நீங்க குறிப்பிடும் வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஆயிடுச்சு. சாரி, வெரி சாரி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஈவினிங் போட்டாங்க சார். அதுவும் ஓரளவுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. மக்கள் தான் நிறைய பேரு நேற்று புது எபிசோடுன்னு நினைச்சு பழைய எபிசோட பார்த்திருப்பாங்க. அது முந்தின நாள் மார்ச் 8ஆம் தேதி எபிசோடாகவும் இருந்திருக்கா, இல்ல அதுக்கு அடுத்த நாள் எபிசோடாக இருந்திருக்கு. மார்ச் 8 தான் நினைக்கிறேன். மார்ச் 8 எபிசோடா? ரைட். சரி சார். இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சார். ஓகே. நேற்று பேசியதனுடைய தொடர்ச்சி தான். தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு, முடங்கும் அபாயத்துல சுற்றுலாத்துறை, உணவக தொழில்கள் எல்லாமே முடங்குற நிலைமையில இருக்குது. 2 நாட்கள்ல 1,00,000 உணவகங்கள் மூடப்படலாம் அப்படின்னு ஒரே கடுமையான எச்சரிக்கையாக இருக்கு. இந்தியால எது நடந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படின்னு பேசக்கூடியவங்களும் பேசுறாங்க. அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறவங்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்படியாக அது ஓடிட்டு இருக்குது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஒரு நேஷனல் இஷ்யூ. நல்ல இஷ்யூ. தமிழ்நாட்டை மட்டும் குறை சொல்றது அர்த்தம் இல்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அதாவது அவங்க இந்த மாதிரி ஈரான் கூட ரொம்ப நாளா மோதல் போக கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க அமெரிக்கா. அதனால அப்படி ஒரு யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆக்சுவலி ஒரு யுத்தம் 2 நாளைக்கு நடந்தது, சில மாதங்களுக்கு முன்னாடி, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே. அதனால கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டோர் அப் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கலாம். ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு அந்நியாரமே புக் பண்ணியிருக்கலாம். அது தட் இஸ் சம்திங் விச் தே ஷுட் ஹவ். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு புக் பண்ணால் சேர்றதுக்கு 1 மாதம் முதலே புக் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு கனடா, ஆஸ்திரேலியா இது மாதிரிப்பட்ட நாடுகள் கூட புக் பண்ண முடியும். அது நிலைமை கொஞ்சம் சீராக இருந்திருக்கும். உலகத்துல ஜப்பான் ஒரு நாடு தான், தேர் ரிச் கண்ட்ரி ஆல்சோ. ஆயில் எந்த நேரத்திலையும் ஜப்பான்ல அந்த ஜப்பான் நாட்டுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தேவையான 100 நாட்களுக்கு தேவையான ஆயில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எந்த ஒரு யுத்தமும் 100 நாட்களுக்கு மேல் நடைபெறாது, 100 நாட்கள் போகாது. எந்த ஒரு யுத்தம் 1 மாசம் போன பெரிய விஷயம். உக்ரைன் மாதிரி யுத்தம் இவ்வளவு தூரத்துக்கு 4 வருஷம் நடந்துகிட்டு இருக்குன்னா அது காரணம், அது உலகத்தில் அதனுடைய இம்பாக்ட் கம்மியா இருக்கு. இப்போ உக்ரைன் கூட இவங்க சண்டை விடுறதுனால உலகத்துல கேஸோ இதோ இல்லாமல் ஷார்ட்டேஜ் வர்ற நிலைமை வரல. ஆனா அப்படி உலகத்தையே பாதிக்கிற ஒரு விஷயமா, ஒரு உலக போர் மாதிரி அது உலகத்தையே பாதிக்கும். இந்த மாதிரி ரீஜனல் வார் உலகத்தையே பாதிக்கும். சப்ளை சிஸ்டம் சப்ளை செயின் அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுனால அந்த மாதிரிப்பட்ட யுத்தங்கள் நார்மலா எல்லாருக்குமே வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்குனால எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க, சீக்கிரமா முடிங்கன்னு சொல்லி. அதனால 1 மாசம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு முன்னாடியே முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம கொஞ்சம் முன்னாடியே மற்ற நாடுகள்கிட்ட புக் பண்ணியிருந்திருக்கலாம். புக் பண்ணி அந்த நாட்டில வாங்கி வச்சிருக்கலாம். அது பெண்ணாம விட்டதுதான் தப்புன்னு நினைக்கிறேன். இப்பவும் ஒரு 20 நாளைக்கு ஸ்டாக் இருக்குன்னு தானே சார் முதல் நாள் சொன்னாங்க. அப்படி சொல்றவங்க இண்டஸ்ட்ரியல் சப்ளை நிப்பாட்டுறாங்க. அங்கதான் பிரச்சனை ஆகுது. இப்பயும் ரஷ்யால இருந்து வர்ற ஆயில் எதுக்கு ரிலையன்ஸ் வாங்குறாங்க? இந்த நேரத்துல கூட ஐஓசி தானே வாங்கணும். இந்தியன் ஆயிலும் பாரத் பெட்ரோலியமும் எதுவும் வாங்குறது இல்லை. எல்லாமே ரிலையன்ஸுக்கு போய் தான் அங்க சுத்திகரிச்சு தான் வருது. இவங்க செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி ரொம்ப குறைஞ்ச அளவுல இந்தியன் ஆயில் கொள்முதல் பண்ணிருக்காங்க, ரொம்ப குறைஞ்ச அளவுல. ஆனா இந்தியன் ஆயில் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா ரஷ்யா கொடுக்குற அத்தனை ஆயிலுமே அவங்க வாங்கி இருக்க முடியுமே. அவங்களுக்கு அதுக்கான பினான்சியல் கெப்பாசிட்டி இருக்கு. இதுக்கு பேர் என்ன சார்? முறைகேடு இல்லையா? அல்லது அரசு அந்த தொழிலை செய்யக்கூடாதுங்கிறதுனால அதை அப்படி விட்டுட்டு போறாங்களா சார்? எசென்ஷியல் கமோடிட்டிஸ் அரசுடைய கண்ட்ரோல் இருக்கணும். நான் அடிக்கடி தமிழ்நாடு பத்தி குறை சொல்லும் போதே சொல்லுவேன், ஒரு அரசு கல்வி, சுகாதாரம் இந்த 2 அரசுடைய கண்ட்ரோல் இருக்கணும்.
அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். மக்களுக்கு இதை வந்து என்ஷோர் பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டையும் தனியார் மயத்திட்ட விட்டுட்டாங்க. விட்டு டாஸ்மாக கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு எசென்ஷியல் வந்து ஆயில் சப்ளை. அது இவங்க கொண்டு வந்த திட்டங்கள், உஜாலா ஸ்கீம் கொண்டு வந்தது நல்லது தான். என்விரான்மெண்ட் பாதுகாக்கிறதுக்காக எல்லாம் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துங்கன்னு கேஸ் சிலிண்டர் பயன்பாடு மிக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அதிகரிக்கும் போதே நம்ம வந்து அதை பற்றி உணர்ந்திருக்கணும். இன்னைக்கு இவங்க பட்டு இந்த தனியாருக்கு கொடுத்து, இப்போ ரிலையன்ஸுக்கு கொடுத்ததுல பெரும்பகுதியான ஆயில் ரஷ்யாவிலிருந்து அவங்க வாங்கின ஆயில் வந்து இந்தியாவுக்குள்ள சுத்தலை, அவங்க ஈரோப்புக்கு தான் அதை விற்றாங்க. இப்போ பல சமயங்களில் பல பேருக்கு தெரியாது என்னன்னா, இப்போ ரிலையன்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லி வைங்க, அது இந்தியாவுக்கு வந்துட்டு தான் அங்கே போகணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. நேரடியாக கூட அனுப்ப முடியும். ஆனால் இவங்களுக்கு சுத்திகரிப்பு ஆலை இருக்கு ரிலையன்ஸுக்கு. உலகத்தில் உள்ள 2 பெரிய சுத்திகரிப்பு ஆலயத்தில் ஒன்று இந்தியாவில் உள்ள ரிலையன்ஸுடைய ரிஃபைனரி இங்கே இருக்கு. அதனால குரூட் ஆயில் இங்கே கொண்டு வந்து ரிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பலாம். அதை தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பெரும்பான்மையாகவும் அவங்களுடைய ஆயில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு சீப்பான விலையில வாங்கிட்டு மிக அதிக லாபத்துக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு கொடுத்தாங்க. சீப்பான விலை இந்தியாங்கிற பிராண்டுக்காக. ஆமா, பெனிஃபிட் வந்து இந்தியாவுக்கு இல்லை, இந்திய மக்களுக்கு இல்லை. இது ரொம்ப சிறப்பா இருக்கு சார். ஆமா, அவங்களுடைய நல்ல நிர்வாகமாக இருக்கு. சொன்னா பக்தர்களுக்கு பயங்கர கோபம் வருமே. இப்ப 30 நாள் பெர்மிஷன் கொடுத்துருக்குன்னு சொல்றது நம்ம நாட்டை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு ஜூனியர் ஆபீசர் ஒருத்தர் அந்த அறிக்கையை விடுறாரு அமெரிக்கால இருந்து. 30 நாளைக்கு இந்தியாவுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோன்னு. இதை மோதியுடைய சாதனையா கொண்டாடுறாங்க. பண்ணிட்டாரு பாத்தீங்களா, ரஷ்யால இருந்து ஆயில் அமெரிக்காவையே பெண்ட் பண்ணிட்டாரு பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் சார், தமிழ்நாட்டில் இருந்த காலம் என் வாழ்க்கையின் பொற்காலம் அப்படின்னு விடைபெறும் ஆளுநர் RN ரவி சொல்லியிருக்கிறாரு. இப்பதான் வார்த்தையை வந்து கவனமா கையாண்டிருக்காரு. இது வரைக்கும் வள்ளலார் வந்து சனாதனவாதி பாரி இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. தமிழ்நாட்டில் வாழ்ந்த காலம் தன்னுடைய வாழ்க்கையின் பொற்காலம் சொல்லியிருக்காரு. தமிழர்களுடைய வாழ்க்கையின் பொற்காலம். தமிழர்களுடைய வாழ்க்கையின் சார், அது ஃபார்ச்சுனேட்லி அது தமிழர்களுடைய பொற்காலமாகவும் ஆட்சியில் இருந்திருக்கீங்கள. அவரால் அல்ல, அவரால் அல்ல ரைட். அதுக்கு பிறகு டீயும் காஃபியும் கலக்காது, தமிழக வெற்றி கழகம் வேற, பாரதிய ஜனதா கட்சி வேற, ரெண்டும் ஒரே அணியில வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்றாரு. நாங்க பேசல அப்படின்னு, ஏதோ நடக்குதா நடக்கலையா அதோட எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாரு. அப்படிதான் நயினார் பேச்சுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இவர் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு, அது சரி கிடையாது, சேர்ந்தாலும் அது சரி கிடையாது அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்ற மாதிரி சொல்றாரு. ஒன்று காஃபி ஒன்று டீ அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அபிப்பிராயம். எதனால ஏடிஎம்கே கட் பண்ணுனாரு? ஏன்னா தான் வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி உருவாகணும், அந்த கட்சியுடைய மாநில தலைவராக தான் இருக்கும் பொழுது அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான அல்லது பெரிய எதிர்கட்சியாக வரும்பொழுது உண்டான எல்லா பதவிகளும் பொறுப்புகளும் தனக்கு கிடைக்கும். ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன். அதுல எந்த தப்பும் கிடையாது, எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் இருக்கும். அப்போ இன்னைக்கு விஜய் இங்க உள்ள வந்தாலும் இந்த ஏறக்குறைய ஈக்குவலி விஜய் கொஞ்சம் மூத்தவர். இவருக்கு வந்து ஹீ ஷுட் பி அரௌண்ட் 40-42 அண்ணாமலை வந்து. ஆனாலும் அது ஒரு போட்டியா வந்துடுது. எடப்பாடியவே போட்டி அப்படிங்கும்போது விஜய் போட்டி இல்லையா, அதனால அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் நினைக்கிறார். நயினார் வந்து கட்சியை பார்க்கிறார், அண்ணாமலை தன்னை பார்க்கிறார். இதுல இன்றைக்கு பிரதமர் வர்றார் சார் திருச்சிக்கு. அதுல வர்றதுக்கு முன்னாலேயே அவருடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்குது. திமுகவோட தவறான நிர்வாகம், திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட அவருடைய பேச்சினுடைய சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஹிண்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்கிறாரு. திருச்சியில பங்கேற்கிறேன், தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவு பெருகுது, திமுக அதை கண்டு ஆட்டம் கண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? நான் பல தரம் கூட்டங்கள்லையும் சொல்லியிருக்கேன், டிபேட்ல சொல்லியிருக்கேன், இந்த மாலை முரசு நடத்துகிற மக்கள் அரங்கத்தில் சொல்லியிருக்கேன். இந்த தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகளை பற்றி விமர்சிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் முழு உரிமை இருக்கு. அப்படி விமர்சிக்கிறதுக்கான உரிமையோ தகுதியோ இல்லாத கட்சி இந்த பிஜேபி. பிஜேபி ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி, தமிழ்நாட்டு பார்ட்டி இல்லை. டிஎம்கே தமிழ்நாட்டு பார்ட்டி. தமிழ்நாட்டில் குறை இருந்தால் டிஎம்கே சொல்லுவோம். இந்தியாவில் எங்கே குறை இருந்துச்சுனாலும் நம்ம வந்து பிஜேபி தான் சொல்லுவோம். பிஜேபி தான் குறை ஏற்றுக்கணும், பொறுப்பு ஏற்றுக்கணும்.
இவங்க இந்த ரெட்டை என்ஜின் சொல்ற மணிப்பூர்லயே இன்னைக்கு எந்த லட்சணத்துல ஆட்சி நடக்குது? மறுபடியும் வந்து கவர்னர் ஆட்சியை எடுத்துட்டு அவங்க வந்து ரெட்டை என்ஜினை கொண்டு வந்தாங்க. உடனடியாக மணிப்பூர்ல ஏன் மறுபடியும் அன்ரெஸ்ட் வருது? இவங்க ஆட்சி செய்யற இதுல வந்து யூபியிலையும் எம்பியிலையும் இதுல வந்து கல்வி சுகாதாரம் எந்த நிலைமையில் இருக்கு தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த நலத்திட்டங்கள், இத்தனை நலத்திட்டங்கள் அந்த மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, எப்படி செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன? இதுல வந்து ஆர்எஸ்எஸ் கட்டடம் கட்டுறதுக்காக பழமையான ஒரு கோயில் இடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தது. இது பொய்யா இருந்தா அவங்க பொய்ன்னு சொல்லட்டுமே. காசியில வந்து இவங்க கொண்டு வந்த அந்த காரிடாரோ ஏதோ ஒண்ணு பெரிய ரோடு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுக்காக பல பழமையான ஆலயங்கள் இடிக்கப்பட்டதுன்னு ஒரு செய்தி வந்தது. பொய்னா பொய்ன்னு சொல்லட்டுமே. அதனால இவங்களுக்கு வந்து திமுக ஆட்சியை பற்றி விமர்சிக்கிறதுக்கான தகுதி கிடையாது. அவ்வளவுதான். அது பெரும்பாலும் நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது இது போல புதிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, திடீர் கோயில்களாக வந்த கோயில்கள் அல்லது திடீர் கோயில்கள் இடிக்கப்பட வேண்டும். ஆமா, ஆக்கிரமிப்பதால ஒரு தப்பு. அது வேணும்னே பணம் சம்பாதிக்கணுங்கிற கோயிலை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்றவங்க தான் அது மாதிரி திடீர் கோயில் கொண்டு வருவாங்க. ஆனா அங்க சொல்லப்பட்டது என்னன்னா பல 100 ஆண்டுகளாக இருந்த ஆலயங்கள் தரப்படும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் இருக்குங்க. இப்போ நாங்க இதுல வெஸ்ட் பெங்கால்ல வந்து இஎம் பைபாஸ்னு ஒன்று கட்டிட்டு இருந்தாங்க, ஈஸ்டர்ன் மெட்ரோபாலிட்டன் பைபாஸ் அப்படின்னு. அது டிராஃபிக் டயத்தை ரொம்ப கட் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மசூதி இருந்தது. அந்த பார்ட் ஆஃப் தி மசூதி இடிக்கிறத தவிர ஒரு வழி கிடையாது நாங்கள் ரசாவை போடுறதுனா. அப்போ இவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க, நேச்சுரலி முஸ்லீம்ஸ் அப்ஜெக்ட். அப்போ இது சீஃப் இன்ஜினியர் பிடபிள்யூடி முதற்கொண்டு என்ன சொன்னாங்க, அப்புறம் எப்படி நம்ம ரோடை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த அட்ஜுடிகேஷனுக்கு சொல்லி சிஎம்கிட்ட போச்சு. ஏன்னா அது வரைக்கும் அந்த இடத்துல முடியாமல் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் எங்களுடைய ஸ்டேடியம் இருக்கு. ஸ்டேடியத்துக்கு வந்து வரிசையாக மக்கள் வர சால்டேக் ஸ்டேடியம் இருக்கு. அதுக்கு போகிற அப்ரோச் ரோடு அது. அப்போ அங்கே வந்து வரிசையாக மக்கள் வந்து சால்டேக் ஸ்டேடியம் வந்து 1.5 லட்சமோ 2 லட்சமோ கெப்பாசிட்டி, அத்தனை பேர் வருவாங்க ஃபுட்பாலை பார்க்கறதுக்கு. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். கடைசியில் மினிஸ்டர் லெவலில் வரைக்கும் போனால் மினிஸ்டர் வந்து முஸ்லீம் ஆர்கனைஸ் சொல்கிறாரு, என்னங்க ரோடு போடத்தானே செய்யணும், வேண்டாங்கிறீங்களா? ரோடு போட வேண்டாம் நாங்கள் சொல்லலை, ஆனால் எங்கள் மசூதி இடிச்சது எத்தனை வருஷத்துக்கு பழமையான மசூதி உங்களுக்கே தெரியும். அப்போ அவர் அதை உணர்றாரு, என்ன செய்யணும்னு தெரியல. இது இவர்கிட்ட போச்சு, சிஎம்கிட்ட போச்சு. சிஎம் வந்து என்ன சொன்னார், அந்த மசூதிக்கு வரைக்கும் ரோடு போட்டிங்கல்ல, அதுலேருந்து ஒரு ஃபர்லாங் அந்த ரோடை வந்து இடிச்சுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ 2 ஃபர்லாங் ஏறக்குறைய வருதுல்ல, அங்கே ஒரு ஃப்ளைஓவர் கட்டிடுங்க. மசூதி கீழே இருக்கட்டும், ஃப்ளைஓவர் வழியாக போயிருங்க. வெரி சிம்பிள். பண்ண முடியாதா? அதான் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் பார்க் சர்க்கஸுக்கு அடுத்து நீங்கள் தாண்டிங்கன்னா அந்த மசூதியை பார்ப்பீங்க, ஃப்ளைஓவரில் தான் போகுது அந்த ரஸ்தா வந்து. இப்போ அதே மாதிரி காசியில் பண்ணியிருக்க முடியாதா? இந்த அளவுக்கு இந்து மதத்தை பற்றி போற்றி புகழ்கிறவங்க, இந்து மதத்தை தவிர நெறியான மதம் வேறு மதமே கிடையாது உலகத்தில்னு சொல்கிறது பேசுகிறவங்க, இந்து மதத்துடைய பழமையான ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேணும்னு சொல்கிறவங்க, ஏன் அதை பற்றி கவலைப்படல? பழைய கோயில்களை கூட அவங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இடிச்சுக்கிறாங்க அர்த்தமாகுது அப்படின்னு பேச்சு இருக்குங்க, ரிப்போர்ட் இருக்கு. அதை பத்தி இவங்க ஒன்றும் நினை பண்ணல. இங்க வரும்போது இங்க வந்து பேச வேண்டிய விஷயங்களுக்கு ட்ரெய்லர் அங்கிருந்து எக்ஸ்ல போட்டுறாரு சார் சிஎம் பிஎம். அது எதனால சர்ப்ரைஸ் இருக்காதா? இங்க பேசும்போது ஒன்னும் சர்ப்ரைஸ் இருக்காது. கூட ஏதாவது சொல்லுவார். கூட ஏதாவது சொன்னாங்க, திருச்சியில் வேணும்னே தான் போட்டிருக்கோம் பதிலடி அப்படின்னு சொன்னாங்க. ரிப்போர்ட் வருது. இப்ப பதிலடி என்னவா? 7 லட்சம் பேர் கொண்டு வர போறோம். நீங்க பதிலடினா அவங்க 10 லட்சம் கொண்டு வந்து நீங்க 15 லட்சம்ல கொண்டு வரணும், அதுதானே பதிலடி. அப்ப 7 லட்சம் தான் கொண்டு வர முடியும்னு ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன பதிலடி? அதன் பிறகு சார் புதிய சமத்துவபுரம், அடுக்குமாடி குடியிருப்பு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல ஒரு நிமிஷம் குறியிட்டு நான் சொன்னதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்த ஒரு விஷயம், ஜோதிவாசு வந்து ஆர்கிடெக்ட் கிடையாது. ஆனா ஜோதிவாசு வந்து என்ன பண்ணாரு, இது மாதிரி பிரச்சனை வந்த போது he called the chief engineers of PWD and he told, அவர் சொன்னார் அவங்க கிட்ட, இந்த பாருங்க அந்த மசூதியை இடிக்க கூடாது, நான் விட மாட்டேன், அது இடிக்காம சொல்லுங்க. ஆமா, அது இடிக்காம வேணும், ஆமா சொல்லுங்க அப்படி சொன்ன சொல்யூஷன் வந்துருச்சு. அதாவது அந்த தீர்மானம் தான் முக்கியம், இந்த டெசிஷன். உடனே அப்ப அதை பண்ணிருங்க அப்படின்ட்டு, ரொம்ப சிம்பிளா. அதுக்கப்புறம் பின்னால ஒரு நாள் அதை பத்தி பேசி நடந்த போது அவர் சொன்ன, அதான் அந்த ஒரு சீசன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அடையாளம். நான் கேட்டேன், சார் எல்லாருமே வந்து, நான் நேரம் ஏடிஎம் பாராசாத்தா இருக்கேன், எங்க ஜூரிஸ்டிக்ஷன் தான் அது இருந்தது. அப்போ சிஎம்கிட்ட பேசும்போது சொல்றேன், சார் எல்லாருமே நீங்க சொன்னீங்க ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க,
ஆனா ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னு எல்லாருமே சொல்லியிருந்தா என்ன சார் பண்ணியிருந்திருப்பீங்க? நான் ஆர்கிடெக்ட் கிடையாது, எனக்கு ஆர்கிடெக்சரல் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனா அவங்க தான் உலகம் இல்லை. நான் ரிட்டையர்டு பீப்புள் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுருப்பேன். யாருக்கு எப்படி யோசிக்க இப்ப நாங்கெல்லாம் என்னைக்கோ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதி பாசு கிட்ட நாங்க வேலை பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் நினைவு வச்சிருக்கிறது காரணம் அந்த மனிதருடைய அந்த இதுதான். அந்த எல்லோரும் நம்முடைய மாநிலத்தின் மக்கள், எல்லோருடைய நலன்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுல காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்றது. சாரி சார், இடையில பேசிட்டேன். பரவாயில்ல சார். இல்ல சார், பிரதமருடைய திட்டங்கள் இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாரு. அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலயுமே கூட தமிழ்நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உள்கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சார் 1977 நான் ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ண போது அங்க சொன்ன வார்த்தை மசூரியில, இந்தியாவின் மிகச்சிறந்த சாலைகள் தமிழ்நாட்டிலும் பஞ்சாபிலும் தான் இருக்கின்றன. 1977 அன்னைக்கு அதுக்கு முன்னாடி இருந்து அதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டுல சாலை மேம்பாடு நடந்துகிட்டே இருக்கு. இவங்க தான் வந்து இந்த ஒளிமயமான சாலைகளை கொடுக்குறாங்கன்னு கிடையாது. இவங்க நிச்சயமா கிராமங்களை இணைக்கும் சாலைகளை வந்து இதுவரைக்கும் யாரும் தமிழ்நாட்டுல போடல. இப்ப பொய் சொல்றாங்க. PM ரோஜ்கார் சடக்குன்னு சொல்லி ஒரு சரியா நினைவு இல்ல, கிராமத்து அந்த நேஷனல் ஹைவேஸ் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் கட்டினாங்கல்ல, அந்த நேரத்திலேயே வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியிலையும் அந்த ப்ரொபோசல் வந்து அமுல்படுத்தப்பட்டது. கிராமப்புற சாலைகளை வந்து இணைப்பது, அந்த பெருஞ்சாலைகளோட இணைப்பது அப்படிங்கிறது. இவங்க இதுல நல்ல வேலை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல வேலை பார்க்கறாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்கிறது நல்ல காரியம். இன்னைக்கு ஆனா உடனடியா ஏழை எளியவர்களுக்கு அதுல பலன் இருக்காது. அதனால நீங்க அதை பார்க்கும்போது கூடவே வந்து சோசியல் வெல்ஃபேர் ப்ராஜெக்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்றது கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, இவங்க வந்து லஞ்ச ஊழல் அடுத்தவங்களை சொல்றாங்க. சாலைகள் வந்து இடிஞ்சு விழுது, நம்ம பாக்குறோம். அதையெல்லாம் ஏன் தொடர்ந்து அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லை. அது உண்மை. அது குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு அதிக அளவு கவனம் செலுத்தப்படுவதில்லை, அது உண்மை. இதனுடைய விளைவு வந்து மிக குறுகிய காலத்துல வரிசையா பார்ப்போம், சந்தேகமே இல்லாம. இல்ல, நெடுஞ்சாலைகளோடு கிராமப்புற சாலைகளை இணைப்பது அப்படின்னு சொன்னா அது யாருடைய அதிகார பட்டியல்ல சார் வரும்? நெடுஞ்சாலை வந்து புரிந்து கொள்ள முடியுது, நேஷனல் ஹைவேஸ் அவங்க அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அதை பண்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும். அது வந்து இவங்களுக்கு கீழே வராது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வராது. ஆனா அவர் நல்ல ஸ்கீம் சொல்றாங்க, அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஏத்துக்காம இருக்காது. ஆமா 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 கான்ட்ரிபியூஷன், ஆமா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. சில சமயம் 100% கொடுப்பாங்க, சில சமயம் 50-50பாங்க, சில சமயம் நாங்க 1/3 கொடுக்குறோம், நீங்க 2/3 கொடுங்கம்பாங்க. இதுல எந்த மாதிரியான ரேஷியோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். கிராமங்களை சிறப்பாக இணைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பாக பெண்கள் நடமாடுவதற்கு, குழந்தைகள் எளிதாக பள்ளிக்கு சென்று வர்றதுக்கு, விவசாயிகளுக்கு குறைந்த பயண செலவுக்கு எல்லாமே இதெல்லாம் உதவி செய்யும் அவருடைய திட்டங்கள்னு சொல்றாங்க. அந்த கிளைம் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யற வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க சொல்லி கிளைம் பண்றாங்களா அப்படிங்கறது அதை படிக்கும் போது முதல் நாள் ஒரு பட்டியலே போட்டு காமிச்சோம்ல அவங்களுடைய. ஆமா 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 மகளிர் தேர்தல் எல்லாம் பத்தி பெருமையா பேசினாங்க. ஆமா, தேர்தல் வருது, அதனால ஒன்றிய அரசினுடைய விளம்பரங்களும் ஊடகங்கள்ல பார்க்க முடியுது, மாநில அரசினுடைய விளம்பரங்களையும் ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. ஊடகங்களின் பொற்காலம் தேர்தல் காலம் அப்படின்னு சொல்லணுமா அத? ஆமா, நிச்சயமா. தேர்தல்னு வந்தா ஊடகங்கள், மீடியா, அதை தவிர இந்த டிரான்ஸ்போர்ட்டு, பல இது இருக்குங்க. எக்கச்சக்கமா பிசினஸ் நடக்கும். நான் அடிக்கடி சொல்றேன்ல, எல்லாத்துக்குமே அடிப்படை, அரசியலுக்கு, சமுதாயத்துக்கு, எல்லாத்துக்கும் அடிப்படை பொருளாதாரம் தான். தேர்தல் வந்ததுன்னா இவங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும். நம்ம சுஜாதா பாஷையில் சொல்றதுன்னா, அவங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி நாட்கே அடுப்பெரியும். கரூர் தொடர்பாக விசாரணைக்கு சிபிஐ விஜயையும் கூப்பிட்டு இருக்குது, செந்தில் பாலாஜிக்கும் அழைப்பாணை அனுப்பி இருக்குது அப்படின்னு செய்தியில பார்க்க முடியுது சார். விஜய் கூட்டத்தில் நடத்தினவரு, பேச வந்தவரு, அவர் கட்சி சார்பான கூட்டம் அது. செந்தில் பாலாஜி எதற்காக அங்க விளக்கம் சொல்ல கூப்பிடல? அந்த நேரத்திலேயே செந்தில் பாலாஜி வந்து இதுக்கு ரொம்ப சரியான விளக்கம் கொடுத்துட்டாரு. அதாவது இவங்க என்ன சொன்னாங்க, செந்தில் பாலாஜி பேரு சொன்ன உடனே தான் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் இங்க உள்ள இருந்து குழப்பத்தை விளைவித்தாங்க மீட்டிங்லன்னு சொன்னாங்க. அப்ப செந்தில் பாலாஜி வந்து
இதெல்லாம் காட்டி ஒரு பெரிய விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு. அது டிவில வந்துருச்சு. அவர் சொன்னாரு, அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைக்கு மாறானதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆமா, ரொம்ப தெளிவா. அதாவது என்ன பத்தின பேச்சு, சப்போஸ் 5வது நிமிஷம் என்னை பத்தி பேச ஆரம்பிக்கிறான்னு வச்சா, அங்க நடந்த குழப்பங்கள் 3வது நிமிஷமே துவங்கிருச்சு. நான் எக்ஸாக்ட் டயத்தை சொல்லல, அது டைம் டிஃபரன்ஸ் இப்படி இருக்கு. அது அவர் ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சு காட்டினாரு. இவங்க கேட்டாலும் அதான் சொல்ல போறாரு. இன்னும் சொல்ல போனா, இவங்க இப்படிலாம் சிபிஐ இவர்கிட்ட செந்தில் பாலாஜியை கூப்பிட்டுருக்க வேண்டியதில்லை, சரியா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா? அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வந்துச்சுன்னா, இப்ப செந்தில் பாலாஜி சொன்னது ஏற்கனவே டிவியில சொன்னது இதுல இருக்கு, மீடியால என்ன இருக்கு, அவங்க பார்த்துருக்கலாம், பார்த்துட்டு அதை வெரிஃபை பண்ணிருக்கலாம். அப்படி வெரிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இவர் கூப்பிட வேண்டிய தேவை இருந்திருக்காது. பட் ஐ திங்க் ஹி டேக்ஸ் இட் வெரி காம்லி. இவர் மேல எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல அவர் மேல எந்த விதமான தவறும் கிடையாது. இவங்களுடைய இந்த இதை மறைக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணலான்னு சொல்லி இப்ப பண்றாங்க. ஒரு சர்வாதிகாரிகிட்ட ஒருத்தர் சொன்னாராம், ஒரு 20 வருஷம் ஆண்ட ஒரு சர்வாதிகாரி எப்படி ஆண்டாரா, எல்லா பழியும் தனக்கு முன்னாடி இந்த சர்வாதிகாரி மேல போட்டாராம். அப்ப அடுத்து அவருடைய சக்சஸர் கேட்டாராம், டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா ஆட்சி எப்படி நான் நடத்தணும்னு. ஒரு 20 வருஷம் என் மேல எல்லா பழியும் போட்டுரு, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாராம் இவர் போற நேரத்துல. இப்ப அது மாதிரி இங்க நடக்கிறது என்னன்னா, இவங்க பக்கம் உள்ள தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தர் மேல தப்பை சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு இல்லாத தவறை. இந்த விஷயத்துல செந்தில் பாலாஜி மேல எந்த தவறு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பிறகு சார், சென்னை மெரினா கடற்கரையில 1 கோடி ரூபாய் செலவுல கற்றனை தூரும் அறிவு சிலை அப்படின்னு ஒரு சிலையை திறந்திருக்கிறாங்க. கல்வியை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு சிலை அப்படின்னு சொல்றாங்க. எளிய குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் படித்ததற்கு பிறகு வலிமை பெற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படின்றத சொல்ற சிலை அப்படிங்கிறது. ஜோசப் ஸ்டாலின் மாஸ்கோ சாலைகள்ல நிறைய சிலைகள் இருக்கு சார், அவர் காலத்துல உருவானது. அந்த சிலைகளுடைய தோற்றத்தை போலவே இந்த சிலையும் கிட்டத்தட்ட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இங்க ஸ்டாலின் வச்ச சிலையும் இருக்கு. அங்க தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள், விவசாயிகள், ஆண் பெண் விவசாயிகள் நிற்கிறது, தொழிலாளர்கள் நிற்கிறது. ஒரு பெரிய லெனின் சிலைக்கு கீழே 15-17 வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய கிளாஸ் அல்லது செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வட்டத்துல இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இது கிட்டத்தட்ட அதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த சிலை இருக்குது. பல்வேறு பின்னணியில, குடும்ப பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் படித்து பெரிய ஆட்களாக, ஒரு வலிமையானவர்களாக, அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறது போன்ற ஒரு சிலை. அது கற்றனை தூரும் அறிவு அப்படின்ற சிலைன்னு அந்த சிலைக்கு பெயரும் வச்சிருக்கிறாங்க. சென்னையில இருக்கிறதாக, மரீனால இருக்குது. எப்படி பார்க்கிறீங்க சார்? நீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை படிச்சிருக்கிறதுனாலையும், மாஸ்கோல எப்படிப்பட்ட சிலைகள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறதுனாலையும் இந்த சிலைகள் அவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. சிறப்பு. ஆனா இது மாதிரி எதுவுமே படிக்காதவங்கள இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும், நத்திங் இஸ் சப்ஸ்டியூட் எஜுகேஷன். அது இந்த சிலை ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா. ஏன்னா நம்ம எல்லாருமே கல்வியை பத்தி, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை, கேடு இல் விழுச்செல்வம், எந்த கெடுதியும் செய்யாத மிகச்சிறந்த செல்வம் கல்வி. மாடுங்கிற அந்த காலத்துல செல்வத்துக்கு மாடுன்னு சொல்லுவாங்க, மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார். அர்த்தம் திருத்தமா சொல்றேன். சாரி, சொல்லுங்க. நான் அதை குறிப்பிட்டதுக்கான காரணம் பெயருக்காகத்தான் சார். நீங்க இது மாதிரி பெயருக்காக சொல்லுவீங்க, அடுத்து ஒரு குழுவுமே ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டாலின் இருந்த கொடுங்கோல் தன்மை தான் இந்த ஸ்டாலின் இருக்குன்னு ஆரம்பிச்சிடும். அது இங்க எழும்பூர்ல அருங்காட்சியகத்துல நிறுவப்பட்ட கார்ல் மார்க்ஸ் சிலையும் கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன்ல ஒரு ரஃப்பான இதுலதான் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்கிடெக்சர் இங்க உண்டான ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர்ல இருந்து மாறுபட்டது அப்படிங்கிற பார்வையில தான் நான் சொன்னேன். ஆமா, ஏறக்குறைய இதுல ரஷ்யால வந்தது எல்லாமே இந்த போஸ்ட் ரெனைசன்ஸ் இம்பாக்ட் தான் அந்த இது இருந்தது. நம்முடைய இது ராஜராஜன் காலத்துல இருந்தது தான் நம்முடைய சிற்பக்கலை, அந்த இதெல்லாம் நளினம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் பார்க்கும்போது, கார்ல் மார்க்ஸ் செய்யும்போது அவங்க அந்த ரெனைசன்ஸ் பீரியட் அங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்க உருவாக்கி இருக்காங்க.
அதுல அது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா பார்க்கும் பொழுதே அவருடைய ஓரளவு அந்த சிலையை பார்க்கும்போதே இவர் யாரோ ஒரு யாரை பத்தி அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க கூட அந்த சிலையை பார்த்து நினைப்பாங்கன்னா இவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்த மனிதராக இருந்திருப்பார் போல் தெரிகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அந்த சிலையை பார்க்கும்போது. ஓகே சார். இன்னும் ஒரு சின்ன செய்தி சார். ஓபிஎஸ் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற நவாஸ்கனிக்கு எதிராக போட்ட வழக்கு, தேர்தல் வழக்கை திரும்ப பெறுவதற்கான மனுவை நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. நவாஸ்கனி வெற்றியை ஏற்றுக்கொண்டு அவர் வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்கிறார் அப்படின்றது ஒரு செய்தி சார். ஆமா, அது இயல்பு தானே. இன்னைக்கு சார் KKSSR மேல ஒருத்தர் ஆசிட் ஊற்றி எரிஞ்சிட்டாரு. KKSSR கேஸ் போட்டிருந்தாரு தாமரைக்கனிங்கிறவர் மேல. அதுக்கப்புறம் அவரும் இவரும் ஏடிஎம்கேன்னு அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. அப்படிப்பட்ட கொடூரமான கேஸையே வாபஸ் வாங்கினாங்க. இது ஒரு தேர்தல் வழக்குங்கிறது தன் நிலையை தன்னுடைய பாப்புலாரிட்டி இன்னும் இருக்குங்கிறத காட்ட வேண்டிய கட்டாயத்தில் உள்ள ஒரு அரசியல்வாதி போடுற வழக்கத்தான் அதை நம்ம பார்த்துருக்க முடியும். ஏன்னா மார்ஜின் அவ்வளோ தூரத்துக்கு இருந்தது. கனியுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாக இருந்தது. பட் ஹி ஹேட் டு டூ இட். அவர் அரசியலில் தொடர்ந்து பரபரப்பான செய்திகளுக்கு நடுவில் இருக்க வேண்டுங்கிறதுக்காக கூட அந்த கேஸை போட்டிருக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவை இல்லை. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஒரே அணியில் இருக்கும்பொழுது அந்த மாதிரி அந்த கேஸ் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காருன்னா அது பாராட்ட தகுந்த விஷயம். பாராட்டத்தகுந்த. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நாளை காலையில் தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.